காரடையா நோன்பு இன்னைக்கு. அதனால தான் அந்த இதுக்கு சரடு கட்டணும் இல்லையா, அதெல்லாம் கட்டியாச்சு. சாமி ரூம் ரெடியாக இருக்குது. எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ஆமாம். ஸோ இவங்க இப்போ சரடு கட்டி முடிச்சாச்சு. வரிசையாக முதலே எடுக்கணும்னு நினச்சோம், அது விட்டு போச்சு. அவங்க 2 பேரும், இது என் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும். ஸோ இவங்க சரடு கட்டியாச்சு. கொஞ்சம் இருங்க, அடையை கொடுத்துடலாம். இந்த அடையில் பாதி எடுத்துக்கணும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து ஒரு நாளும் முன்னை பிரியாதிருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு இந்த அடையில் பாதி பாதி இனிப்பு பாதி காரம் பாதி சாப்பிட்ணும். மொத்தமாக முழுங்குறாங்க. இவங்க அண்ணனும் அண்ணியும் அவங்களும் சரடு கட்டியாச்சு. சரடு கட்டி அந்த அடையும் சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சரடு கட்டி விட்டுட்டார். கட்டி விட்டுட்டு தான் சொல்கிறாரு, இத்தனை வருஷம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கட்டணுமா. அதனால் இப்போ மருமகளை நான் கேட்டிங்கல்ல எல்லோரும், அதை இருக்கா பாருங்கள். ஒரு நாளைக்கு சமைச்சு காட்ட சொல்லலாம், எல்லோரும் கேட்டிருக்கீங்க. இந்த சாக்கு வச்சு நானும் படுத்துட்டேன். ஸோ இவங்களும் சரடு கட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளோட காரடையா நோன்பு சாமி கும்பிட்டாச்சு. ஆமாம், அவர் தம்பி தான். பார்க்குறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, தம்பி தம்பி. ஆனால் என்னை விட நீ 4 பேருக்கு மூத்தவர். ஏஐ வேறு. ஆமாம் ஆமாம். ஒரிஜினலாக இருக்கோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து அண்ணன் வீடெல்லாம் வந்து சரடு கட்டிட்டு போயாச்சு. ஸோ எல்லோரும் அதுதான். அவளுக்கு எக்ஸ்ட்ரா அடை, அது சாப்பிட்டுட்ருக்கா. அதான் வாங்க வாங்க. இப்போ 3வது அண்ணனும் அண்ணியும் வராங்க. அவங்க தலையே காட்ட மாட்டாங்க, எடுக்கிறேன்னு சொன்னால் தெரிஞ்சா. வா ராதா, வாங்க வாங்க வாங்க. இப்போ அவங்க வருவாங்க. அவங்க சரடு கட்டும்போது எடுக்கிறேன். வாங்க வாங்கப்பா. நாதஸ்வரம் ஒன்று தான் இல்லை, டும் 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 டும்னு கட்டுறதுக்கு. மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம் வருஷம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸோ இது 3வது அண்ணனும் 37. கடவுள் அருளால் மேன்மேலும் வளர, நிறைய வருஷங்கள் கொண்டாட. வாழ்க வளமுடன். பாருங்க இருக்க சொங்களே தெரியாச்சு. இந்த அடை ஆளுக்கு பாதி. பார்த்தீங்களா? உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து ஒரு நாளும் முன்னை பிரியாதிருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு காரடையா நோன்பு.